கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மகளிர் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா. கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மகளிர் கலையறிவியல் கல்லூரியில் 30வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. சென்னையில் உள்ள மஹிந்திரா நிறுவனத்தின் துணைத் தலைவர் முனைவர் சங்கர் எம் வேணுகோபால் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசுகையில், கல்வியின் முக்கியத்துவம் பற்றியும், மாணவிகள் பட்டம் பெற்ற பிறகும் தொடர்ந்து கற்க வேண்டியதன் அவசியம் பற்றியும் எடுத்துரைத்தார். உங்களின் வாழ்க்கை சிறக்க மனதை ஒருநிலைப்படுத்தியும், வலிமை, ஆர்வம் மற்றும் உயர் நோக்குடன் நடைமுறைக்கேற்பவும் செயல்பட, தற்கால சூழலுக்கு ஏற்ப தொழில்நுட்பத்தை கொண்டு சாதனை பெண்களாக திகழ வேண்டும் என எடுத்துரைத்தார். எஸ்என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் சுந்தர் நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்து பேசுகையில், மாணவிகள் பட்டம் பெற்ற இந்த நாள் அவர்களின் வாழ்க்கையில் கொண்டாடப்பட வேண்டிய நாள் என்றும், வெற்றியின் பாதை கடினமானது என்பதை உணர்ந்து மாணவியர் அதற்கேற்ப செயல்பட வேண்டும் என்று குறிப்பிட்டு வாழ்த்தினார். கல்லூரி முதல்வர் முனைவர் சித்ரா மாணவிகளின் சாதனைகளையும், பல்கலைக்கழக அளவில் மாணவிகள் பெற்ற சிறப்புகளையும் குறிப்பிட்டு பட்டம் பெற்ற அனைவரையும் பாராட்டி பேசினார். பல்கலைக்கழக அளவில் 9 பேர் ரேங்குகளை பெற்றுள்ளனர். இளநிலை மற்றும் முதுநிலை பிரிவுகளில் 578 மாணவியர் பட்டம் பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. Our strengths, passion, doing something practically useful and deriving a sense of purpose. Then we talked about how we can leverage these three universal powers, the Icha Shakti, the Jnana Shakti and the Kriya Shakti, to make us really the best in our chosen fields. Now I'm going to talk about the last and the most important topic. What kind of mindsets that we have to build to be the best in the future? Because the future is not as predictable and as linear as how it has been in the past. We call this a VUCA world: volatility, uncertainty, complexity, ambiguity. So it's a bit grey, and we have to prepare ourselves to be successful and really lead things in the future, for which 4 mindsets are very important. So I want to share these 4 mindsets with you so that you can start building them, and thereby you can ensure that you are very successful when you go out to the world outside. The first and foremost is what we call as the design mindset, which is your ability to really go ahead, imagine and explore things with a lot of confidence. If you always try to be in your comfort zone and do things only when you are sure of doing, then there is only so much you can achieve. A designer mindset allows you to just go ahead and explore